அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிவரி பாய், மார்க்கெட்டிங் ஜாப், இல்ல சேல்ஸ்மேன், இல்ல எனக்கு வந்து ஒரு டூ வீலர் நம்பி தான் வேலையே இருக்கு அப்படின்னு சிறந்த 5 ஸ்கூட்டர்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலருக்குமே வந்து இந்த வண்டியை நம்பி ஒரு வேலை இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், இல்லை ஒரு நிறுவனத்தோட சேல்ஸ்மேனாக கூட இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து ஒரு வண்டி சூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க பைக் சூஸ் பண்ணாங்களா இல்லை வந்து ஒரு ஸ்கூட்டர் சூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 50-50 அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, முன்னாடி தான் வந்து ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே லேடிஸ் தான் வந்து இதை ஓட்டுவாங்க. இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்காது, இதில் வந்து ஸ்டைலிஷ் கிடையாது, லுக் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணி பல ஸ்கூட்டர்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ஸாக இருக்கட்டும், லேடிஸாக இருக்கட்டும், 2 பேருமே வந்து ஓட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஒரு வண்டியை நம்பியே வேலை இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கூட்டரையும் சூஸ் பண்ணுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டிராஃபிக்கில் நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது வந்து கியர் மாற்ற டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வந்து வண்டி ஓட்டலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து ஸ்டோரேஜ் அதிகம். ஸ்கூட்டரோட ஃப்ரண்ட் சைடாக இருக்கட்டும், இல்லை வந்து அண்டர் சீட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், 2மே வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து நம்ம சில பொருட்களை வந்து நம்ம வச்சு கூட கொண்டு போகலாம். இந்த ஒரு சில காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேற்பட்டவர் வந்து இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் வந்து தேர்வு செய்கிறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் நீங்கள் வந்து இந்த மாதிரி வண்டி நம்பியே வேலை இருக்குது அப்படின்றதுக்கான சிறந்த 5 ஸ்கூட்டர்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விலை அதிகத்திலேருந்து விலை குறைவாக வரக்கூடிய ஸ்கூட்டர் வரிசையிலேருந்து நம்ம பார்க்கலாம். நம்ம 5வது எந்த ஸ்கூட்டர் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி பர்க்மன்ஸ். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா சுசுகிலே வந்து சமீபத்தில் லான்ச் ஆகி நல்ல விற்பனையாகக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுசுகி பர்க்மன்ஸ் அப்படின்ற ஸ்கூட்டரை பற்றி சொல்லலாம். இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி ஓட்டும்போது நான் கிடைக்கிற கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வண்டியோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வண்டியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 124 சிசி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பிஹெச்பி மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 8.6 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10.2 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான். அடுத்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5.6 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 108 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. அடுத்து வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 780 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 12 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷனும் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில்லைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே வந்து எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 45 50 km/லிட்டர் வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 80,000 வரையும் கூட வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம 4வது வந்து எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் அப்படின்ற ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கடந்த வருடம் தான் வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்கூட்டர் லான்ச் ஆகும்போதே வந்து ஒரு பெருமையோடு லான்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவோட முதல் ப்ளூடூத் ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு பெருமையோடைய இந்த ஸ்கூட்டர் வந்து லான்ச் ஆச்சு. நம்ம ஃபோனை வந்து ப்ளூடூத் மூலிமா அந்த ஸ்கூட்டரில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா பல வகையான டேட்டாஸ் வந்து நம்ம ஃபோனில் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 124.8 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். அடுத்து இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 9.27 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்த்தோன்னா 10.5 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5 லிட்டர் வந்து வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 116 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா 770 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 இன்ச் அலாயில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீல் வந்து டிஸ்க் பிரேக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ட்ரம் பிரேக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயிலைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் கொடுத்துருக்காங்க. டெயிலைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 100 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 50 55 km/லிட்டர் வரையும் மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்க்கும்போது சென்னையோட ஆன்ரோட் பிரைஸ்க்கு வந்து 80,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நம்ம 3வது வந்து எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 125. ஹோண்டாவிலேயே வந்து ஒரு 125 சிசியில் வந்து நல்ல விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா ஆக்டிவா 125 சிசி ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 124 சிசி கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 8.52 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10.5 NM டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபியூல் டெலிவரி டைப் அப்படின்னு பார்க்கும்போது கார்பரேட்டர் தான்.
வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 5.3 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 108 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோன்னா 765 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 12 inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். அடுத்து வண்டியோட பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையும் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க், ரேர் வீலில் ட்ரம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட தனித்துவமான சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் வீலில் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் லோடட் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் கொடுத்துருக்காங்க. டெயில் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 60 km/h வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80,000 வரையும் கூட இந்த வண்டியோட விலை வந்து வருது. அடுத்து நம்ம இரண்டாவதாக வந்து எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ். சுசுகிலே வந்து தனக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு பேரை கொண்ட ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ் அப்படின்ற ஒரு ஸ்கூட்டர் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நல்ல விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஸ்கூட்டர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 124 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். அடுத்து இந்த வண்டியோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 8.58 பிஹெச் கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 10.2 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டர் தான். வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5.6 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 101 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 773 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 12 inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையும் வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக், ரியர் வீலில் ட்ரம் பிரேக் அப்படின்ற ஆப்ஷன்லேயும் கிடைக்குது. சிபிஎஸ் பிரேக்கிங் வந்து இந்த ஸ்கூட்டரில் வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் வந்து டெலஸ்கோபிக்கும், ரியர் வீலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விங் ஆர்ம் சஸ்பென்ஷன் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயிலைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்பும், டெயிலைட் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது 100 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியிலையும் 60 km/h வரையும் கூட நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து 70,000 75,000 வரையும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து நம்ம முதல் இடத்துல எந்த ஸ்கூட்டரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு பிரபலமான ஸ்கூட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோண்டா டியோ அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா பல யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்கூட்டரை விரும்பி வாங்குறதுக்கான ஒரு காரணமாக இருந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டா டியோ அப்படின்னே சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்கூட்டர் லான்ச் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வரவேற்பு வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன்னா இதோட ஸ்டைலிஷான லுக்காக இருக்கட்டும், இது வந்து கேட்குற மைலேஜ், கம்ஃபர்ட், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து கவர்ற வகையில் இருந்தது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பலருமே வந்து இந்த ஹோண்டா டியோ அப்படின்ற ஸ்கூட்டரை வந்து விரும்பி வாங்க ஆரம்பித்தாங்க. அந்த வகையில் இந்த ஸ்கூட்டரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 109.2 cc கொடுத்துருக்காங்க. இது வந்து சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இதோட பிஹெச் மற்றும் டார்க் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 8.8 பிஹெச்பி கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 8.91 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஃபியூல் டெலி டைப் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பரேட்டர் தான். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5.3 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 104 கிலோகிராம் வந்து வண்டியோட வெயிட் வருது. வண்டியோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம்னா 765 mm வந்து வண்டியோட சீட் ஹைட் வருது. வண்டியோட வீல் மற்றும் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 10 inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது 2 வீலையுமே வந்து ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோண்டாவோட தனித்துவமான சிபிஎஸ் பிரேக்கிங் ஆப்ஷன் வந்து இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் மற்றும் ரியர் வீல் 2 வீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் லோடட் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டெயிலைட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஹெட்லைட் வந்து ஆலஜன் பல்ப் வந்து கொடுத்துருக்காங்க. டெயிலைட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பல்ப் டைப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 95 km/h வரையும் போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக 60 65 km/h வரையுமே வந்து நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 65,000 வரைக்கும் கூட வண்டியோட விலை வருது அப்படின்னு சொல்லுவேன். இப்போ இந்த 5 ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் யாரும் வந்து இந்த ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க அப்படின்னா எந்த ஸ்கூட்டராக இருந்தாலுமே வந்து முதல் விஷயம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வாங்குங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் வாங்க வேணாம். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்கூட்டரில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்களோ அந்த ஸ்கூட்டரை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயமாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வாங்கும்போது வந்து எந்த மாதிரி யூஸ்க்கு வந்து வாங்க போகிறீங்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெயிட் வைக்கிறதுக்காக வாங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்து இந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக இருக்க மாதிரி வந்து பார்த்தவங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இல்லை ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து முக்கியம் கிடையாது, நான் வந்து நிறைய இடத்துல வந்து ட்ராவல் பண்ணுவேன், எனக்கு ட்ராவலிங் தான் முக்கியம், நான் ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக தான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்க மாதிரி வந்து செக் பண்ணி வாங்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன 5 ஸ்கூட்டர் மட்டும்தான் வந்து வண்டியை நம்பி வேலை இருக்கவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படின்றது கிடையாது. இதை தவிர்த்து வந்து ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் வந்து இருக்குது. நான் இப்போ வந்து செலக்டிவாக வந்து செலக்ட் பண்ணி சொன்ன ஸ்கூட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி ஓட்டி பார்த்தவங்க வந்து நல்ல பாசிட்டிவாக ரிவ்யூ கொடுத்த ஸ்கூட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நல்ல விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து ஷோரூம் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸாக வந்து தான் செலக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன்.
அதனால் வந்து இப்போ நான் சொன்ன 5 ஸ்கூட்டர்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்கூட்டர் வந்து தெரிஞ்சு அது வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்கூட்டர் கூட நீங்கள் வாங்கி வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த தகவல் வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். உங்களுக்கு இதே மாதிரி வந்து மேலும் பல தகவல் அது நம்ம தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கணும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.